அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிசன் ஸ்டார்பேட் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். நம்ம கடந்த ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் க்ரோயிங் மெத்தட், பிஸ்னஸை க்ரோத் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் வீடியோவாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன், சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 6 டாபிக் பிளான் பண்ணியிருக்கோம். எதை பற்றி அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய பிஸ்னஸில். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை, அதாவது நம்மளுடைய பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம புதிய கஸ்டமரை, நான் சொன்னேன் முதல்ல நம்ம பிஸ்னஸை க்ரோத் பண்ணக்கூடிய சப்ஜெக்டில் நம்ம பார்த்தோம். ஃபைண்டிங் நியூ கஸ்டமர், புதிய கஸ்டமரை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும், புதிய கஸ்டமரை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய கஸ்டமரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கஸ்டமர்ஸை பார்க்குறது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் க்ரோத் அப்படின்னா, செகண்ட் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெல்லிங் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நம்ம சந்திக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட நீங்கள் நம்மளுடைய ப்ராடக்டை அதிகமாக உங்களால் கொடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை சூப்பராகவே நீங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராடக்டை ஈஸியாக கொடுத்து பெரிய அளவில் பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட டாப்பிக்கு தான் நம்ம அதுக்கு அடுத்தது 3வது டாப்பிக்காக என்ன பார்த்தோம்னா அப்செல்லிங், கிராஸ் செல்லிங் பார்த்தோம். அதில் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்டையோ இல்லை புதிய கஸ்டமர்கிட்டையோ எந்த நபர்கிட்டையுமே இந்த அப்செல்லிங் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, உண்மையிலே ரொம்ப உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாகவும் நல்ல க்ரோத்தபிள் பிஸ்னஸாகவும் மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அப்போ அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு 6 பகுதிகளாக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்பர் 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது 2 விஷயந்தான். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராரு, இல்லை ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் உங்ககிட்ட வராரு, ஒரு ப்ராடக்ட் தேவை அப்படின்னு வர்றாங்கன்னா அவங்களுடைய தேவை ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஒரு கேம்போவாக ஒரு செட் ப்ராடக்ட் அவருக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா, கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் பவர்ஃபுல் ப்ராஃபிட் அண்ட் பவர்ஃபுல் க்ரோத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்போது அதுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில் எதில் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ்க் ரைட் கொஸ்டின்ஸில் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராப்ளத்துக்காக உங்ககிட்ட வராருன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கொஸ்டின்ஸ், அதாவது சரியான கேள்விகளை கேட்டு அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அப்செல்லிங் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் முடி உதிர்வு, அதாவது பொடுகு இருக்குது, முடி உதிர்வு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளத்துக்கு உங்ககிட்ட எனக்கு ஒரு ஷாம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வராரு. அப்போ ஒரு ஷாம்பு தான் அந்த கஸ்டமருடைய தேவையா அப்படின்றது இல்லை. நீங்கள் முதல்ல மெயினாக புரிஞ்சுக்கணும், கஸ்டமருடைய தேவை ஷாம்பு கிடையாது. கஸ்டமருடைய தேவை என்ன, பொடுகு பிரச்சனையை நீக்கி முடி உதிர்வை தடுக்கணும், முடி உதிர்வை நம்ம சரி பண்ணணும். அதுதான் கஸ்டமருடைய தேவை. கஸ்டமருக்கு ஷாம்பு இல்லை மெயின் தேவை. கஸ்டமருடைய தேவை என்னன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள், நீங்கள் கரெக்டான சரியான கேள்விகள் கேட்கணும். இந்த பொடுகு ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்குது, இந்த பொடுகு ப்ராப்ளம் உங்களுக்கு ஆரம்பித்து இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதுக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொஞ்சம் கேள்விகளாக கேட்டு அதனுடைய கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது, ப்ராப்ளம் எதனால் அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் ஈஸியாக அந்த கஸ்டமருக்கு அப்செல்லிங் பண்ண முடியும். இப்போ அப்செல்லிங் பண்ண முடியல, என்னால் அப்செல்லிங் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு காரணம், அப்செல்லிங்னா என்னென்னு தெரியும் இல்லையா, நம்ம ப்ராடக்ட்டுக்கு அதிகமான ப்ராடக்டில் உள்ள ரேட், அதிகமான உள்ள ப்ராடக்டை அவங்க கேட்குற ப்ராடக்டை விட அதை விட எக்ஸ்டெண்டாக, அதாவது அதுக்கு மேலே உள்ள ப்ராடக்ட்டுகளை கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்செல்லிங். அப்போ ஒரு ஷாம்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வரக்கூடியவங்களுக்கு
அதுக்கு மேலே என்னென்ன மாதிரியான ஒரு ரிலேட்டட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் நாலேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இதுக்கு தான் ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்து வைக்க சொல்கிறது. அப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஷாம்பு கேட்க வராங்க அப்படின்னா, ஷாம்பு வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ப்ராப்ளம்ஸ் எதனால் உருவாகுது, எதனால் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கேள்விகள் கேட்டு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே மேலோட்டமாக நம்ம வந்து பார்க்குறதுனால தான் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. அதை இன்சைட்ஸாக, அதாவது உள் பார்வையாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அழகாக மேல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆகும் அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருந்து அதை விட அப்பான, அதாவது விலை அதிகமான ப்ராடக்டை உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு கஸ்டமர் முயற்சி பண்ணுவாங்க. காரணம், அவங்களுக்கு சரியான கிளாரிட்டி உங்களால் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சில நபர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளங்கள் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னாலே முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், பொடுகு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்திலான கூட பொடுகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சரியான கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்டு அவங்கள்ட்டேருந்து சரியான விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளோட ப்ராடக்ட்ஸில் எது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து அந்த ப்ராடக்ட்ஸில் அதிகமான ப்ராடக்ட்ஸை உங்களால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சொல்லும்போது அந்த கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியாக அவர் ஃபீல் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கும் அது ஒரு ஈஸியான முறையில் அவங்களுக்கு நீங்கள் அப்செல்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், அப்செல்லிங் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.